வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சேமியா இட்லி பார்க்கலாம். நான் ஒரு கேரட்டை துருக்கி வச்சுருக்கேன். அது இது நான் அரை பேக்கெட் சேமியா எடுத்துருக்கிறேன். ஒரு கேரட் துருக்கி வச்சுருந்ததை போட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் போட்டுட்டேன். தயிர் இதுக்கு ஒரு கணக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா தயிர் சேமியா அப்படியே இழுத்துரும். அதனால் அது நீங்கள் அனுசரித்து ஊற்றிக்கிங்க. நான் கணக்கு சொன்னாலுமே அது தப்பிடும். பாருங்கள், அதுக்கு தகுந்த சால்ட்டும் போட்டுட்டேன். எல்லாமே நல்லா கிண்டி விட்டுட்டு அரை பேக்கெட் சேமியாவுக்கு நல்ல இந்த டம்ளரில் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தயிர் பிடிச்சிது. அது நீங்கள் தயிர் நம்ம சேமியா ஊறும். அது நம்ம கணக்கு சொல்ல முடியாது தயிரோட அளவு. அதை நீங்கள் பார்த்து அதை அனுசரித்து ஊற்றிக்கிங்க. பாருங்கள், மல்லித்தலை போட்டுட்டேன். அதுவும் போட்டு நல்லா கலந்து இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் ரெஸ்ட் கொடுத்துட போகிறேன். அதுக்குள்ளே இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ரெசிபிங்க. சின்ன சின்ன குழந்தைய கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் அரை குடிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அனுசரித்த போல் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு கூட சேர்த்திக்கலாம். அதே போல் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதுவும் போட்டுற போகிறேன். அதிலே ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதுலேயே போட்டு போகிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து அது கிள்ளி போட்டுக்கிறேன். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. இந்த டைம் நீங்கள் மஞ்சள் பொடி வேணுன்னா போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடி போடலை. தாளிப்பு போட்டுற போகிறேன். இப்போ நான் வச்சு 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன். பார்க்கலாம். சேமியா ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி வச்சுக்கலாம். நான் தண்ணி தண்ணி எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறேன். தயிர் மாத்திரம் பார்த்து உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லி ஊற்றிக்கிங்க அளவா. பாருங்கள், குழந்தைகளுக்கு இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் திராட்சை இருக்கல்லவா, அதெல்லாம் மேலே வச்சும் கொடுக்கலாம். குழந்தைங்க அவங்களவே இப்படி நம்ம தூக்கி பிடிச்சி நிறுத்திட்டு அப்படியே வச்சு கொடுத்தோம்னா அவங்களாம் ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க குழந்தைங்க. வாங்க வேகட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா போதும். நமக்கு சேமியா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது தேங்காய் சட்னி கூட சும்மாவே சாப்பிட்லாங்க. தேங்காய் சட்னி கூட, மிளகா சட்னி கூட, எல்லா சட்னி கூட, சாம்பார் கூட எல்லாம் மேட்ச் ஆகும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இதை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சம் நம்ம துணி போட்டு ஊற்றிருந்தோம்னா டக்குன்னு எடுத்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சு எடுத்துடலாம். நான் பிளேட்டில் எண்ணெய் தடவி ஊற்றிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அதுக்கு கொடுத்துட்டு நான் எடுத்துட போகிறேன். நல்லா வந்திருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.